வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். லோக்சபாவில் துணை சபாநாயகர் தம்பிதுரை மீது பேப்பர் வீச்சு. எதிர்க்கட்சிகள் ஆவேசத்தால் ராஜ்யசபா நாள் முழுக்க ஒத்திவைப்பு. கருப்பு பண விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து ஜனதா பரிவார் கட்சிகள் தர்ணா. பார்லிமென்டை புறக்கணித்து ஜந்தர் மந்தரில் முலாயம் தலைமையில் போராட்டம். கேரளாவில் 3 இடங்களில் மாவோயிஸ்ட் தாக்குதல். தமிழக எல்லைகளில் போலீசார் உஷார் நிலை. விரிவான செய்திகள். மதமாற்ற பிரச்சினை, கருப்பு பண விவகாரம் உள்ளிட்டவற்றை கிளப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் ராஜ்யசபா நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. ஆக்ரா மதமாற்ற விவகாரத்தால் கடந்த வாரம் முழுவதும் ராஜ்யசபா முடங்கியது. இந்நிலையில் குஜராத் மாநிலத்தில் 200க்கும் மேற்பட்டோர் மதம் மாறிய பிரச்சினை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திங்களன்று ராஜ்யசபா கூடியதும் இப்பிரச்சினையை காங்கிரஸ், சமாஜ்வாடி உள்ளிட்ட கட்சிகள் எழுப்பின. இந்து மதத்திலிருந்து வேற்று மதத்துக்கு சென்றவர்களை மீண்டும் மதம் மாற்றுவோம் என்று RSS தலைவர் மோகன் பாகவத் கூறிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்ட எதிர்க்கட்சியினர் இதற்கு மோடி பதிலளிக்க வேண்டுமென சபையின் மைய பகுதியை முற்றுகையிட்டனர். माननीय प्रधानमंत्री जी चर्चा में आए, सुने हमको क्या कहना है और देश को आश्वस्त करें. पर दुर्भाग्य की बात यह है, चर्चा से विपक्ष नहीं भाग रहा, चर्चा से सरकार और माननीय प्रधानमंत्री भाग रहे हैं. கருப்பு பண விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் எனவும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இதனால் பகல் 12 மணி வரை துணைத் தலைவர் குரியன் சபையை ஒத்திவைத்தார். சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி தலைமையில் சபை மீண்டும் கூடிய போதும் மதமாற்றம், கருப்பு பணம் உள்ளிட்ட பிரச்சினைகளால் அடுத்தடுத்து சபை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக காலை 11 மணிக்கு ராஜ்யசபா கூடியதும் மும்பை தாக்குதல் சம்பவத்தில் கைதான ஜாகிவுர் ரஹ்மான் லக்விக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதமாற்ற பிரச்சினையில் துணை சபாநாயகர் தம்பிதுரை மீது பேப்பர் வீச்சு மற்றும் MP மயக்கம் என்று லோக்சபா அலுவல்கள் திங்களன்று பரபரப்புடன் முடிந்தது. பெருகிவரும் மதமாற்ற விவகாரத்தை லோக்சபாவில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கிளப்பின. மதமாற்றத்துக்கு மத்திய அரசு மறைமுக ஆதரவளிப்பதாக குற்றம் சாட்டிய லோக்சபா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பிரதமர் மோடி விளக்கமளிக்க வேண்டும் என்றார். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை மறுத்து பேசிய பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு, மதமாற்ற விவகாரத்தில் மத்திய அரசுக்கோ அல்லது பாரதிய ஜனதாவுக்கோ எந்த தொடர்பும் இல்லை என்றார். சட்டத்துக்கு விரோதமாக மதமாற்றம் நடந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளிடம் இருக்கிறது என்றார். இதை ஏற்க மறுத்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அடுத்தடுத்து இருமுறை சபையை துணை சபாநாயகர் தம்பிதுரை ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போதும் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் சபையின் மைய பகுதியை முற்றுகையிட்டு மதமாற்றத்துக்கு எதிராக கோஷம் போட்டனர். அப்போது கேரளாவைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் MP சம்பத் திடீரென மயங்கி விழுந்து மூர்ச்சையானார். கூச்சல் குழப்பத்துக்கு இடையில் ராஷ்டிரிய ஜனதா தள MP பப்பு யாதவ் பேப்பரை கிழித்து துணை சபாநாயகரை நோக்கி வீசினார். இதை பார்த்த துணை சபாநாயகர் தம்பிதுரை பப்பு யாதவை கடுமையாக கண்டித்தார். I want to make mention what happened at 3 o'clock. I strongly object the manner how honorable member Rajesh Rajan did it, throwing paper on me. If you are accepting this is a procedure, that it is you have to take a decision. No, sir, you can have the right to shout that I have no objection. No, but you have thrown a paper on me. Why you have thrown? No, sir. No. That's very bad. இதனிடையே மருத்துவர்கள் விரைந்து வந்து மயங்கி விழுந்த சம்பத் MPயை பரிசோதித்தனர். பிறகு அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இச்சம்பவங்களால் சபையை மீண்டும் தம்பிதுரை ஒத்திவைத்தார். கருப்பு பண விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து முலாயம் சிங் தலைமையில் எதிர்க்கட்சியினர் ஜந்தர் மந்தரில் தர்ணா போராட்டம் நடத்தினர். திங்களன்று லோக்சபாவில் சமாஜ்வாடி கட்சித் தலைவர் முலாயம் சிங் யாதவ் கருப்பு பண பிரச்சினையை எழுப்பினார். 100 நாளில் கருப்பு பணத்தை மீட்பதாக வாக்குறுதி அளித்த பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்து 6 மாதங்களில் என்ன நடவடிக்கை எடுத்தார் என்று கேட்ட முலாயம் கருப்பு பண விவகாரம் தொடர்பாக சபையில் விவாதம் நடத்த வேண்டுமென வலியுறுத்தினார். அவரது கருத்துக்கு இடதுசாரிகள், திரிணாமுல் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட இதர எதிர்க்கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. ஏற்கனவே கருப்பு பண பிரச்சினை மீது விவாதம் நடத்தப்பட்டு விட்டதால் மீண்டும் விவாதம்
விவாதம் நடத்த முடியாது என்று கூறி எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி நிராகரித்ததால் முலாயம் சிங் தலைமையில் எதிர்க்கட்சியினர் லோக்சபாவில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து பார்லிமென்ட் அருகேயுள்ள ஜந்தர் மந்தரில் முலாயம் சிங் தலைமையில் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடந்தது. சமாஜ்வாடி தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள ஜனதா பரிவார் எனப்படும் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம், மதச்சார்பற்ற ஜனதா தளம், இந்திய தேசிய லோக் தளம் உள்ளிட்ட கட்சிகளும் போராட்டத்தில் பங்கேற்றன. மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவர் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவும் போராட்டத்தில் பங்கெடுத்தார். ஜனதா பரிவாரில் இடம்பெறாத திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். கருப்பு பண விவகாரத்தில் மோடி அரசை கண்டித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் பார்லிமென்ட் வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலத்தில் 3 இடங்களில் அதிரடி தாக்குதல்களை நடத்தியது மாவோயிஸ்ட் என்று தெரியவந்துள்ள நிலையில் தமிழக எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கோவை பாலக்காடு வழியாக கடந்து செல்லும் NH-47 தேசிய நெடுஞ்சாலை பாலக்காடு செல்ல சாலை பிரியும் சந்திரநகர் பைபாஸ் சந்திப்பில் உள்ள உணவகம் அடித்து நொறுக்கப்பட்டது. இதேபோல் பாலக்காடு மாவட்டம் வன அலுவலகத்தில் உள்ள ஒரு ஜீப் தீ வைத்து எரிக்கப்பட்டது. மேலும் வயநாட்டில் உள்ள வெள்ளமுண்டா என்ற இடத்தில் குத்தோம் வன அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டது. 16 பேர் கொண்ட குழு இத்தாக்குதலை நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதல் நடந்த அனைத்து இடங்களிலும் மலையாள மொழியில் அச்சடித்த மற்றும் கைகளால் எழுதிய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் அதிரடி தாக்குதல்களை நடத்தியது மாவோயிஸ்ட் தான் என்று ரகசிய புலனாய்வுத்துறை உறுதிப்படுத்தியது. இதையடுத்து மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான போராட்டத்துக்கு உருவாக்கப்பட்டுள்ள தண்டர்போல்ட் என்ற தனிப்படையும் போலீசும் வனத்துறையும் அதிரடி வேட்டைக்கு தயாராவதாக கூறப்படுகிறது. கிரானைட் முறைகேடு தொடர்பாக மேலும் 8 வாரத்திற்கு விசாரணையை நீட்டிக்க சகாயம் குழுவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி IAS அதிகாரி சகாயம் தலைமையிலான குழு கிரானைட் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறது. முதல் கட்டமாக மதுரையில் நடந்த கிரானைட் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தும்படியும் பின்னர் படிப்படியாக தமிழகம் முழுவதும் விசாரணை விரிவுபடுத்தப்படும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து டிசம்பர் 3ஆம் தேதி முதல் கட்ட விசாரணையையும் டிசம்பர் 15ஆம் தேதி 2ஆம் கட்ட விசாரணையையும் முடித்த சகாயம் குழு கடந்த வாரம் கிரானைட் குவாரிகளில் நேரடி கள ஆய்வில் ஈடுபட்டது. இந்நிலையில் தொடர்ந்து விசாரணை நடத்த வேண்டும் என்பதால் கூடுதல் கால அவகாசம் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சகாயம் மனு தாக்கல் செய்தார். இம்மனு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான முதல் அமர்வு முன் திங்களன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மேலும் 8 வார கால அவகாசம் அளித்து உத்தரவிட்டனர். இதன் மூலம் மார்ச் 12ஆம் தேதி வரை சகாயம் குழுவினரின் விசாரணை மற்றும் ஆய்வு தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவுடன் கூட்டணி வைத்தால் அது வேறு மாதிரியாகிவிடும் என்று விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிக சார்பில் சென்னை கோயம்பேடு அலுவலகத்தில் திங்களன்று கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பங்கேற்ற எஸ்ரா சர்க்குணம் திமுக கூட்டணி குறித்து கேள்வி எழுப்பினார். அடுத்து பேசிய விஜயகாந்த் திமுகவுடன் கூட்டணி வைத்தால் அது வேறு மாதிரியாகிவிடும் என்று விளக்கம் தந்தார். ஐயா சொன்னபடி இழந்த பழம் காத்துட்டு சொன்னார்ல, அவரே சொல்லியிருக்காரு. ஐயா நீங்க சொன்னபடி கலைஞரை சொல்றீங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இழந்த பழம் இழந்த ஒரு பறவை வருது வந்து போகுது, அதனால இழந்த பழங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா நீங்களும் வருத்தப்பட்டு கூடாது. இப்ப இழந்த பழம் பாட்டாது பாடுற நேரமா அது அப்படி பார்த்தா நான் அப்படி திருப்பிடலாமல. நான் அதெல்லாம் பேச விரும்பவில்லை. ஏன்னா இது வேற, இதோட கதையெல்லாம் வேற. சிறுபான்மை மக்களை காப்பாற்றுன்னு சொல்லி ஏமாத்துறவங்க கொள்ள பேர் இருக்காங்க. ஏமாந்திராதீங்கிறது தான் சொல்ல வருகிறேன். இந்நிகழ்ச்சியில் கிறிஸ்துமஸ் நலத்திட்ட உதவிகளை விஜயகாந்த் வழங்கினார். அழகிரியின் அனுமதியோடு தான் பாரதிய ஜனதாவில் இணைந்ததாக நெப்போலியன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவில் ஞாயிறன்று இணைந்த முன்னாள் அமைச்சர் நெப்போலியன் அழகிரியின் ஆசி பெற்று வந்ததாக கூறினார். ஆனால் தனக்கு தெரியாது என்று அழகிரி கூறியிருந்தார். இந்நிலையில் திங்களன்று பாரதிய ஜனதா அலுவலகம் வந்த நெப்போலியன் அழகிரி இவ்வாறு மறுத்திருப்பது குறித்த காரணம் தெரியவில்லை என்று தெரிவித்தார். அவரே கட்சி விட்டு நீக்க 1 வருஷம் ஆகுது. அவரை கட்சியில சேர்க்கணும் தான் நாங்க போராடணும். அது நடக்கலைங்கிறதால நாங்களே வெளியே வந்துட்டோம். ஏன்னா அவருக்கு கட்சியிலிருந்து வற்புறுத்தி யாரும் வெளியே போக சொன்னா எனக்கு தெரியல. அப்படி அவர் சொல்லவும் இல்லை. நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் பிஜேபியில் இணைய போறேன், தாராளமா போங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால வந்துட்டேன். முன்னதாக ஜெர்மன் நாட்டின் தூதர் கட்சியின் மாநில தலைவர் தமிழிசையை சந்தித்து பேசினார்.
தறிக்கெட்டு ஓடிய மணல் லாரி பேருந்து மற்றும் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 5 பேர் பலியாயினர். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு மணல் லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது. எதிர் திசையில் வந்த தனியார் பேருந்து அதன் பின் வந்த இருசக்கர வாகனத்தில் மோதி அருகில் இருந்த பள்ளத்தில் மணல் லாரி கவிழ்ந்தது. இவ்விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த ராஜா, அவரது மனைவி சரோஜா, 1 வயது குழந்தை உள்ளிட்ட 3 சம்பவ இடத்திலேயே இறந்தனர். இது தவிர தனியார் பேருந்தில் பயணித்த ஒரு பெண், ஒரு இளைஞரும் பலியாயினர். படுகாயமடைந்த 6 பேர் சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இவ்விபத்து குறித்து சேலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தப்பியோடிய மணல் லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். போராட்டம் நடத்திய வக்கீல்கள் போலீஸ் உதவி கமிஷனரின் கார் ஓட்டுநரை புரட்டி எடுத்த சம்பவம் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் பொய் வழக்கு போடுவதாக கூறி திருச்சி மாவட்ட வக்கீல்கள் திங்களன்று உண்ணாவிரதம் இருந்தனர். அப்போது பாதுகாப்புக்காக வந்த உதவி கமிஷனர் கணேசனை நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைய விடாமல் வக்கீல்கள் தடுத்தனர். அவர் பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்ட போது அவரது கார் ஓட்டுநர் திலக் மற்றும் வக்கீல்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கைகலப்பு உருவான நிலையில் வக்கீல்களை சமாதானப்படுத்திய போலீசார் அங்கிருந்து அகன்றனர். தொடர்ந்து உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருந்த இடத்திற்கு போலீஸ் டிரைவர் திலக் வரவே அங்கிருந்த 50க்கும் மேற்பட்ட வக்கீல்கள் அவரை சூழ்ந்து கொண்டு சரமாரியாக தாக்கினர். இதனால் அப்பகுதி போர்க்களம் போல் ஆனது. பெரும் போராட்டத்திற்கு பின்னர் வக்கீல்களிடமிருந்து திலக்கை போலீசார் மீட்டு அழைத்துச் சென்றனர். நீதிமன்ற வளாகத்தில் நடந்த இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்கொலைக்கு முயன்ற அரவிந்தர் ஆசிரம பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரம குடியிருப்பில் தங்கியிருந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பிரசாத், சாந்தி தேவி மற்றும் இவர்களது 5 மகள்கள் தற்கொலைக்கு முயன்று 3 பேர் இறந்தனர். இதில் தற்கொலைக்கு முயன்ற ஒரு பெண்ணை 2 கற்பழித்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் 2 கைது செய்துள்ளனர். அந்த பக்கம் நண்டு பிடிக்கிறவங்க நைட்டு வந்துட்டு போன மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அந்த பகுதியில் இருக்கவங்ககிட்ட அவங்கள பார்க்கும்போது 2 நாள் அவங்க மறுபடியும் நண்டு பிடிக்கவும் வரல. இன்று மறுபடியும் அவங்க வந்தப்ப அவங்களை கொண்டு வந்து கைது செய்து விசாரிக்கும் போது விஜய் அலியாஸ் விஜயகுமார், வயசு 30, சன் ஆஃப் காளி, ராஜி, வயசு 35, அப்பா பேரு சுப்பிரமணி. இவங்க 2 பேரும் பிள்ளைச்சேடி சேர்ந்தவங்க, கூலி வேலை செய்யறவங்க. இவங்க நண்டு பிடிக்க வரும்போது அந்த பெண்ணை கரையோர பொண்ணை பார்த்து முதல்ல இறந்து விட்டதாக நினைச்சு இழுத்து கரையில போட்டதாகவும், பின்னாடி அந்த பொண்ணு நினைவோடு இருக்கிறத பார்த்துட்டு தன்னுடைய பாலியல் வன்கொடுமை 2 பேரும் மாறி மாறி பண்ணதாகவும், மற்ற அவங்கள்ட்ட அந்த மோதிரத்தை 2 கட்டிட்டு அந்த வெள்ளி மோதிரத்தை மட்டும் என்னன்னு வேல்யூ தெரியாம கடல்ல தூக்கி போனாங்க. ஒன்றை மட்டும் தான் வீட்டில் கொண்டே வச்சிருக்கதான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்க. தற்கொலைக்கு முயன்றவர்களை ஒருபுறம் மீனவர்கள் காப்பாற்றிய நிலையில் மறுபுறம் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா திங்களன்று துவங்கியது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா பெருமாள் புறப்பாட்டுடன் திங்களன்று துவங்கியது. பகல் 10 திருநாளின் முதல் நாளில் சிறப்பு அலங்காரத்தில் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் கிளிமண்டபத்தை வந்தடைந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். பகல் 10 திருவிழாவின் கடைசி நாளில் டிசம்பர் 31ஆம் தேதி மோகினி அலங்காரத்தில் நம்பெருமாள் காட்சி தருவார். ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நடக்கிறது. தங்கத்தின் விலையில் திங்களன்று 1 சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்தது. 1 சவரன் தங்கம் 20,344 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,543 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 39 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,700 ரூபாயாக இருந்தது. தனுஷ்கோடி கடலில் மூழ்கி 50 ஆண்டுகளை கடந்து மாறாத வடுக்களுடன் காட்சி தரும் நிலையில் உள்கட்டமைப்பு வசதிக்காக ஏங்கி நிற்கிறது. கடந்த 1964ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி நள்ளிரவு 12:30 மணிக்கு ராமேஸ்வரம் அடுத்துள்ள தனுஷ்கோடி வங்கக்கடலில் உருவான பெரும் கடல் சீற்றத்தால் அழிந்து போனது. 1000க்கும் மேற்பட்டோர் புயலின் கொடூர பசிக்கு இரையாயினர். இங்குள்ள ரயில் நிலையம், தபால் நிலையம், வழிபாட்டு தலங்கள், ஊராட்சி அலுவலக கட்டடங்கள் இன்றும் எச்சமாக மிச்சமிருக்கின்றன.
அழிந்து போன தனுஷ்கோடியை மீண்டும் உருவாக்க 57 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி மத்திய அரசு திட்டமிட்டது. ஆனால் உள்கட்டமைப்பு வசதிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று இப்பகுதிவாசிகள் எதிர்நோக்கியுள்ளனர். 1964 புயலுக்கு முன்பாக தனுஷ்கோடியானது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு துறைமுகமா விளங்குச்சு. அது 1964 ஏற்பட்ட ஒரு கடும் புயல் மற்றும் அந்த இயற்கை பேரிடர்னால அந்த நகரமானது பேரழிவுக்கு உள்ளாயிச்சு. அதுக்கு பின்னால அந்த பகுதியை மத்திய மாநில அரசுகள் தடை செய்யப்பட்ட பகுதியை அறிவிச்சு அந்த பகுதியில யாரையும் குடியேற விடல. அங்குள்ள உள்ளூர் மீனவர்கள் மட்டும் தன்னுடைய வாழ்வாதாரமான மீன்பிடி தொழிலை மட்டும் நம்பி அங்கு சில குடும்பங்கள் வசித்து வந்தாங்க. இப்போது காலத்தின் மாற்றம் காரணமா மத்திய மாநில அரசுகள் என்ன செஞ்சுன்னா இங்க சாலை வசதி ஏற்பாடு பண்ணணுங்கிறதுக்காக தற்போது சாலை வசதி ஏற்படுத்துறதுக்காக ரோடு போடுறதுக்கான ஆய்வு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆய்வு பணியானது மிக விரைவில் முடிந்து அந்த சாலையானது ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருந்துகிட்டு இருக்கு. தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை தலை மன்னாருக்கு கடல் போக்குவரத்தும் சென்னை முதல் தனுஷ்கோடி வரை போர்ட்மெயில் இருந்தும் இன்றும் நீங்கா நினைவுகளாக கருதப்படுகிறது. 50 ஆண்டுகளுக்கு முந்தைய தனுஷ்கோடியை உருவாக்க முடியாவிட்டாலும் சுற்றுலா தலமாக மாற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.